பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக் சாப்டர் 6 verse 38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். Give and it will be given to you. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், அப்படிதானே? அப்போ ஏழை மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவுனீங்க அப்படின்னா நிச்சயம் கர்த்தர் அதை பார்த்து உங்களை இன்னும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்காக நிறைய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம். அநேக காரியங்கள் கர்த்தருக்காக இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் கர்த்தர் உங்களை அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அதனால கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, கர்த்தருக்காக இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக எல்லாவற்றையும் தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களால் முடிந்தது நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க அதை ஆசீர்வதிச்சு தாங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்காக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார், நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a joyful day.